வாங்க வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் 1 கப்பு வேர்க்கடலைய நல்லா வறுத்து தோல் உரித்து வச்சுக்கினேன். 1 கொட்டை புளி, ஒரு 4 வத்தல், 2 பூண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வத்தலை வெந்நீரில் ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச பிறகு ஃபஸ்ட்டு வத்தலையும் புளியும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் பூண்டும் போட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடலை உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா கொஞ்சம் கடலை உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வேர்க்கடலை அப்படியே திரிஞ்சிடுற மாதிரி ஆகிடும். நல்லா அதுக்கப்புறம் பொரிஞ்ச பிறகு நம்ம வேர்க்கடலை அரைச்சி வச்ச ரெடி பண்ணதை இதில் ஊற்றி நம்ம தாளிச்சிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டின்னர் வேர்க்கடலை சட்னியும் இட்லியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இதை போடு அதை போடுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இது போட்டாலே வேர்க்கடலை சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சூப்பராக இருந்தது வேர்க்கடலை சட்னி. இது 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிறது. இதுக்கு நம்ம சின்ன வெங்காயமும் 2 சேர்த்துக்கணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் சேர்க்கல. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கப்பா. ஓகே, பாய்.